Hi friends, நான் லக்ஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ஃபங்க்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் இப்ப கிளம்பி இருக்கேன். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்னோட நேமும் நாமினேட் பண்ணிருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மதுரை பாண்டிகோயில் ரோடுல தான் நடக்குது. அங்க இருக்க கோகா மஹால்ல தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் அங்க தான் கிளம்பிட்டேன். அங்க என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். Outfit எப்படி இருக்கு அழகா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அழகான கைகளோட இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஸோ ஏதோ ஒரு மூலையில ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நம்ம இப்படி இருப்போமா அப்படின்னு எத்தனை பேருக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கீங்க. கைத்தூக்கணும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நிறைய செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க நிறைய முகங்களை நான் பார்த்திருக்கேன், ஆனா ரொம்ப அதிகமா ரேண்டமா பார்த்தது இல்ல. ஸோ இங்க வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்ண ஃபியூ பீப்புள்ஸ் நான் ஏன் பேச ஒரு மாதிரி கிச்சு கிச்சா கீழே வந்துடுவா. ஓகே, தேங்க்யூ. எவ்வளவு பெரிய படி, கஷ்டமா இருக்குல்ல இந்த படியில ஏறி ஆகுது. ஹாய் மேம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நானா ஏன் நான் உங்களுக்கு என்ன பாவம் எனக்குமே எனக்கு சலசலமாக்கே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பற்றி நீங்க சொல்லுங்க. அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நீங்க ஃபியூ மினிட்ஸ்ல ஸ்டார்ட் நைன்டிஸ் கிட்டாங்க 2K-வா? இன்னும் 2K-ன்றீங்க. 2K கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கலையா? இது யாராவது இங்க யாரும் 90s கிட்ட இருக்கீங்க? டைப்போங்கல நானும் ஒத்துக்கிறேன். இதுக்குள்ளே பாவப்பட்ட ஜீவன் யார் தெரியுமாங்க? 90s கிட்ட உண்மையா அவங்கதான் ரொம்ப பாவம். இந்த ரீரிலீஸ் படம் எத்தனை பேர் பாப்பீங்க? லைக் கடைசி என்ன படம் பாத்தீங்க? கில்லி நினைச்சேன். கடைசியா வந்து அது கில்லி தான். சோ எப்பவுமே வந்துட்டு இந்த ரீரிலீஸ் அப்பெல்லாம் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா போவாங்க. ஆனா 2 பேர் வருஷம் வருஷம் வந்துட்டு ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. யாருக்கு தெரியுமா? ரெகுலரா பார்ப்போம். ஒண்ணு லாகவா லாரன்ஸ், இன்னொரு சுந்தர்சி. அவங்க எப்பவுமே அப்படிதான். அதுவுமே இந்த பேய் கான்செப்ட் புரியவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சண்டை போடுவாரு நம்ம சுந்தர்சி. கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவாரு, பேய் போயிடு. என்னன்னு சொல்லுங்க? அவர் பொண்டாட்டி கூப்பிட்டு ஆட வைப்பாரு. வயிற்றுக்கு எவ்வளவு பவர்னு பாத்துக்கோங்க. அவரே பேரே ஓட்டுற அளவுக்கு வயிற்றுக்கு பவர் இருக்கு. அந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் வந்துட்டு அந்த மாதிரி தர்மம் ஓட்டி ஓட்டி அடி வாங்கிட்டு இருக்கீங்க? எதுவுங்க மனசாட்சியோட கை கொடுங்க. இது ஈரோட்ல போட்ட மாட்டீங்கல்ல, ஏதோ மோசம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. குடிக்க விட்டுருவீங்க போட்டுக்கு. ஹாய் மேம், பயங்கர கேர்ள் ஃபேன்ஸ், எப்படி சமாளிக்கிறீங்க? பரந்த விழுந்த மனசை நான் பாராட்டேன். ஆனா நீங்க எதுக்கும் நீங்க கேர்ஃபுல்லாவே இருந்தீங்க. ஓகே, தேங்க்யூ. அப்படியே நீங்க தானே கூப்பிட்டீங்களா? அதனால மட்டும் சொன்னாங்களா? ஏன் என்ன பார்த்த மட்டும் அப்படி பாவம் இல்லை சொல்லிட்டாங்க அப்படி
நம்மளோட எல்லாத்தோட ஃபேவரட் பயங்கரமா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் இந்த அவார்ட்ஸ் வாங்க போற எல்லாருக்கும் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சீக்கிரமா உட்கார விட்டுற மாட்டோம். ஸோ நீங்க சொல்லுங்க எப்படி உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க? லைக் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட கெரியர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ நீங்க எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது 2005 தான். ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா அது கொஞ்சம் சில ரிலேட்டடாக சொல்லுவேன். ஈஸியாக வர முடியும். ஸோ எந்த தலகலமும் இல்லாம ஒரு ஆர்டிஸ்டோட எந்த இதுவுமே நம்ம கிட்ட பார்க்கவே இல்லை. வந்தோடனே யாருன்னு கூட தெரியாது. ஒரு அழகான ஸ்மைல்ல வந்தாங்க. சீரியஸா நான் வந்துட்டு ஒரு பாயா இருந்தா பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். கேர்ளா இருக்காட்டி ஃபேன் ஆயிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நம்மளுக்கு எப்பவுமே லைஃப்ல இதே மாதிரி இருக்கணும்னு நான் கேட்கிறேன். தேங்க்யூ. ஸோ ஷாலு மேம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா வந்துட்டு கத்திட்டு இருக்கேன். எங்கடா வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க போனீங்க? அதை அப்படி பேசதான் சொல்லுங்க. சொல்லி கொடுத்து மலையாள பேரை கரெக்ட் பண்ணிட்டு என் கல்யாணத்துக்கு வெளியே கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ. அந்த இதை நான் முடிக்கட்டுமா? இதுல வேற இத்தனை கேள்வி கேக்குறீங்க. ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ ஹாய். ஓகே. சோ இது ஒரு சின்ன சிக்னல் எங்களுக்குள்ள. அவங்க தூங்கலையா நான் கவனிக்கணும். இது என்ன கலர்? வயலட் கலர் நினைக்கிறேன். அதுல வரவங்க பாடிக்கிட்டே ஆட சொல்லலாம். இந்த மாதிரி நடுவில் கேம் தான் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போடுவோம். என்ன பேசிட்டு சீக்கிரம் முடிப்பாங்க முடிக்கப்பட்டாங்க. சரி, யாராவது பாடுறீங்களா அந்த கேப்ல? இது நம்மளும் பண்ணிருந்தா நல்லா இருக்குமே. அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுறது, அந்த ஒரு பொறாமையை தூண்டுற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்கள பத்தி நீங்க ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க. சூப்பரா ஆடுனீங்க பாப்பா, ரொம்ப அருமையா. எங்க இருக்கீங்க? சூப்பரா ஆடுனீங்க. உண்மையுமே நீங்க ஸ்டேஜ்ல ஆடக்குள்ள எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளும் ஆட கத்துக்கலாம், இந்த மாதிரி நம்மளும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன் அவங்களே வீடியோ எடுத்துருக்காங்க. சிஸ்டரே வந்து உங்க வீடியோ எடுத்துருக்காங்க. யாரும் சிஸ்டர் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னொரு கை தட்டலாமா? இது என்ன கலர்? வயலட் கலர் நினைக்கிறேன். அதுல வரவங்க பாடிக்கிட்டே ஆட சொல்லலாம். இந்த மாதிரி நடுவில் கேம் தான் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போடுவோம். என்ன பேசிட்டு சீக்கிரம் முடிப்பாங்க முடிக்கப்பட்டாங்க. சரி, யாராவது பாடுறீங்களா அந்த கேப்ல? இது நம்மளும் பண்ணிருந்தா நல்லா இருக்குமே. அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுறது, அந்த ஒரு பொறாமையை தூண்டுற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்கள பத்தி நீங்க ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க. சூப்பரா ஆடுனீங்க பாப்பா, ரொம்ப அருமையா. எங்க இருக்கீங்க? சூப்பரா ஆடுனீங்க. உண்மையுமே நீங்க ஸ்டேஜ்ல ஆடக்குள்ள எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளும் ஆட கத்துக்கலாம், இந்த மாதிரி நம்மளும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
ஏன் அவங்களே வீடியோ எடுத்துருக்காங்க, சிஸ்டரே வந்து உங்க வீடியோ எடுத்துருக்காங்க. யாரு சிஸ்டர் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னொரு கை தட்டலாமா? இது நம்மளும் பண்ணிருந்தா நல்லா இருக்குமே. அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுறது, அந்த ஒரு பொறாமையை தூண்டுற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்கள பத்தி நீங்க ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க. சூப்பரா ஆடுனீங்க பாப்பா, ரொம்ப அருமையா. எங்க இருக்கீங்க? சூப்பரா ஆடுனீங்க. உண்மையுமே நீங்க ஸ்டேஜ்ல ஆடக்குள்ள எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த மாதிரி நம்மளும் ஆட கத்துக்கலாம், இந்த மாதிரி நம்மளும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன் அவங்களே வீடியோ எடுத்துருக்காங்க, சிஸ்டரே வந்து உங்க வீடியோ எடுத்துருக்காங்க. யாரு சிஸ்டர் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னொரு கை தட்டலாமா? இப்ப அடுத்தது போடுவாங்க. அடுத்தது நீங்களா? ஸோ இவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ அவார்ட்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் என் ஃப்ரெண்ட்ல வந்திருக்கேன் கொஞ்சம். ஓகே கண்ணகி மேம். ஓகே எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னும் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. பெரிய பெரிய மேடம் எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நிறைய ஒரு ஸ்பெஷலான விஷயங்களோட வந்திருக்காங்க. ஸோ சில வார்த்தைகள் நான் வந்து ஷாலி பாருங்க, நம்ம ஏதாவது கேட்போம் சொல்லுதான் ரீச் பண்ணாங்க. மைக்கலாமா இன்னொரு பெரிய அட்டை போட்டோன்னு ஸ்பாட் அவுட் அப்படின்னு என்ன புரியும்? எங்க அடி கரத்தால அடி வாங்குறதுல என்ன நகை உடஞ்சு வலிக்கிறது வலி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? நகை கண்டக்ட் யாருக்கு கேட்குது? ஏங்க ரெண்டு குழந்தை இருக்குல்ல, பிரேக்கப் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம் தான். ஆமா, எனக்கு 15 பிரேக்கப் இருக்குனால கவலையே படாம. அது கம்மி, அது வந்து கம்மியா சொல்றாங்க. சரி சொல்லுங்க, நிஜமாலுமே கேட்கிறேன். யாரு சொல்லுங்க? என்ன படிக்கிறீங்க? நல்லா படிப்பீங்களா? நல்ல சத்தமா கேட்கலாம். கண்டிப்பா பிஹைண்ட் தி ஸ்கிரீன் நிறைய கஷ்டங்கள் ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேடைக்கு வரும்போது எப்படி தான் வந்து வாங்கும்போது எல்லாரும் கைத்தட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாரும் அப்படிதான் ஆசைப்படுவாங்க. ஸோ ப்ளீஸ் நல்லா சத்தமா கைத்தட்டலாமா? அடிச்சு தோச்சுட்டாங்க ரீசெண்டா. என்ன ஆச்சு அப்படின்னா அங்க வந்து சிம்பிள் கிரௌட் நிறைய வந்துருச்சு. யூடியூபர்ஸ் நிறைய இருந்தாங்க. காமன் பீப்புள ஜஸ்ட் நார்மல் பீப்புள் உடனே பெட்டர் மாத்திட்டேன். ஏய் சமையா போய் சூப்பரா போய் அப்புறம் ஜெர்ம்ஸ் வேலோன் பத்தியோங்க வேலோன் பத்தியோ ஆக்சுவலா இந்த மாதிரி எங்க போய் வளர்ந்த வேலை வரப்போம். நீங்க வந்து பூஸ்ட் பண்ணுறீங்க வரீங்க பார்த்தீங்களா? வேற லெவல் சார். அழகான கப்பலாக விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். உங்களுக்கான ஒரு அவார்ட் நல்லா சந்தோஷமா பயங்கரமா கை
லைக் சார் முடிஞ்சா பண்ணிருங்க. நான் யாரையும் போஸ்ட் பண்ண கண்டுபிடிங்க சார். ஓகே, இப்போ நான் அதுல ஒரு ஆளை டச் பண்ணுவேன். ஓகேவா? ரெண்டு பேருமே கண்டுபிடிங்க. ரெடியா? ஓகே, நல்லா பாருங்க. நான் யாரை டச் பண்றேன் அப்படின்ட்டு நல்லா பாருங்க. ஓகே, ஓபன் ஐஸ். ஓபன் பண்ணிட்டீங்களா? நான் யாரை தொட்டேன்னு உங்களுக்கு தெரியல? சொல்லுங்க, நான் யாரை தொட்டேன் எனக்கு தெரியல? சொல்லுங்கப்பா, தெரியுமா தெரியும்? சரி, ஓகே சார். உங்களுக்கு தொட்ட ஃபீல் ஆகுது? எங்க நான் யாரை தொட்டேன்? இதுதான் மேஜிக், அதாவது ரூட் மேஜிக் சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கீங்க சார். ஓகே, இப்போ நீங்க இந்த பக்கம் டர்ன் ஆயிட்டீங்க. இப்படி எல்லாரும் நல்லா கவனிங்க. நான் அப்படி கையை கண்ண இப்படி கையை காமிச்சிட்டு வருவேன். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் சொல்லணும். ரெடியா? யாராவது ஒரு ஆள் சொன்னா கூட போதும் எனக்கு. மேடம் கொஞ்சம் முழுக்க மட்டும் வராதீங்க ப்ளீஸ் மேடம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. யார் சொல்றா? நம்ம மேடம் கேட்டுலாமா? மேடம் கேட்கலாமா? ஸ்டாப் பண்ணி சொல்லுங்க. கை நீட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். அக்கா கொஞ்சம் வந்துங்க, நான் பாக்குறேன். கொஞ்சம் ஓகேவா? நான் அப்படி கை இப்படி எடுத்துட்டு வருவேன். எங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்ச இல்லையா? சொல்லுங்க. மேக் வச்சு மேக் கொடுத்துருவாங்க. கத்த முடியாது, எல்லாம் தேவையா? ரெடியா? அப்படி நீட்டு வரேன் சொல்லுங்க. ஸ்டாப். ஓகே, இங்க ரெடியா? இந்த இடத்துல ஸ்டாப் சொல்லிருக்காங்க. நல்லா எல்லாம் ரிசர்வ் பண்ணுங்க. ஓகே, ரெடி சார்? கட்ட முடியலீங்களா? இப்போ அவங்க ஸ்டாப் பண்ண சொன்ன இடத்துல நம்ம ஒரு வேலை பண்ண போறோம். ரெடி? 1 ரெடி? என்ன சார் புல்லட் பந்த மாதிரியா? யார் கிட்ட? ஓகே, தேங்க் யூ சார். ரெடி? 1 2 3. This impossible. Real our come to ready? 1 2 3. Okay, thank you very much. Time is up. Okay. So, kilo this. Okay, va? மூஞ்சில வந்து மாட்டேங்க. ஓகே, இல்லையா இருக்கா? ஓகே, எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ண தண்ணியை ஊற்றிடுறேன். சரியா? உங்களுக்கு வேணும் அதை ஊற்றி கூட காமிச்சிடுறேன். கீழே செஞ்சுதா? ஓகே, மறுபடியும் பாருங்க. கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அதை அப்படியே பண்ணணும். கீழே வந்துருக்கு லைட்டா. உங்கள் ரைட் சைடு கையை காட்டுங்க. நான் அந்த கப்பை எப்படி பிடிச்சணும் அதே மாதிரி பிடிச்சிக்கணும். ஓகேவா? மியூசிக் ப்ரோ. எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க கூடாது. எந்த ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டாம். அட்டென்ஷன் எடுத்த போதும். ரெண்டு பேருமே ஏன்னா அவங்களோட பவரை வந்து நான் எப்படி செக் பண்ண போறேன். ஓகேவா? நீங்க சிறந்த கப்பல்னு சொல்லிட்டு நல்லா ரீல்ஸ் எல்லாம் பண்ணீங்க இல்லையா? இப்போ மேஜிக்ல அவங்க எம்சி எப்படி ஒரு கதை பார்க்கலாம். ஓகேவா? ரெடியா சார்? கொஞ்சம் உட்காந்துங்க சார் தயவு செய்து. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா
இவர் வந்து இப்போ உங்க கண்ணு முன்னால இருக்காரு, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். கண்ணு முன்னால இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்காரு, நீங்க பார்க்கவே இல்ல, ஜஸ்ட் இமேஜினேஷன். ஓகேவா? இப்போ என்னன்னா உங்க கையில ஒரு லிப்ஸ்டிக் கொடுக்குறாங்க, புடிச்சுங்க. இது இமேஜினரி லிப்ஸ்டிக். ஓகே, இப்போ என்னன்னா உங்க உதட்டுல அப்ளை பண்ணிக்கங்க. இந்த ஆக்ஷன் இது அப்ளை பண்ணிக்கங்க. சரியா? அப்ளை பண்ணிட்டீங்களா? இப்போ அவர் உங்க கண்ணு முன்னால இருக்க மாதிரி சூப்பர் சவுண்டே பயங்கரமா இருக்கு. ஓகே, இப்போ மத்தியத்துல இங்க ஒரு பிரேக் இருக்கு இல்லையா? அவர் இல்ல, இப்போ நான் என்ன பண்றேன், கேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கேட்ச் பண்ணல. இப்போ உங்க கை எதுக்கு ஆக்ஷன் பண்ண வேண்டாம். நான் அந்த இடத்துல இதாக நீங்க ஸ்டாப் சொல்ல முடியும். ஓகே, அப்படியா? ஸ்டாப் சொன்னா போதும். ஓகே, இங்க ஸ்டாப் சொல்லிருக்காரு. ஓகேவா? அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கேட்ச் பண்ணுங்க மேடம், கேட்ச் பண்ணுங்க. சூப்பர், கேட்ச் பண்ணிடலா? இப்போ நம்ம அந்த இடத்துல த்ரோ பண்ணிடலாம். சரியா? கேட்ச் போயிருமா, கிஸ் போயிருமாங்க. எப்படி ஒரு காட்சி பார்க்கலாம். அப்படி சார் கை பண்ணிடுங்க. சரி, அப்படியே திருப்பி அப்படியே காட்டு ஆடியன்ஸ்க்கு தெரியுதா? யாரு நிறைய தெரியுதா? வேணா அப்புறம் போய் அவர் மொபைல் ஏதாவது செக் பண்ணிட்டு வர அப்படியே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு ஃப்ரீ கிஃப்ட். சரி ப்ரோ, இது ஒய்ஃப் கூட மட்டும்தானா? நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற நினைச்சு பிடிச்சது பண்ணுங்க. பண்றது நல்லா பேசணும்னு சொன்னவங்க நல்லா பேசணும்னு சொன்னவங்க அதனால அப்படியே அதோடய வாழ பழகி நம்மளோட லைக் ப்ரோக்ராம் மாதிரியே அப்படியே போட்டுட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்ஸ்டா நல்லா டைப் பண்ணலாம். வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த டச் ஆகணும்னு சொன்னாங்க. அந்த ஓகே ஆர்ட்டா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வைப்பாங்கல்ல. நீங்க பண்ணும்போது ஆர்ட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹீரோ அம்மாவா பேசல, அண்ணன் பேசல, அது விட்டுமா போனான்னு சொல்லி போதைக்கு வாங்க. யூகேஜி படிக்கிறீங்களா? எங்க படிக்கிறீங்க? நல்லா படிப்பு தவிர ஏதாவது கேட்கறா கேள்வி இல்லை ஓடிட்டு சொல்ல போது. ஓகே, ஏறீங்களா? ஏபி இல்ல. ஓகே, நோ இஷ்யூ. சோ உங்களுக்கு மதுரை உமா. மதுரை உமா. Okay, for the next award, I would like to welcome Madurai Uma onto the stage now.
கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம். கூப்பிடு பாப்பா. ஃபுட் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி உட்காந்துறாங்களா இல்ல அந்த மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. இது எப்படி சாப்பிட்ற நேரத்தில் மைக்கு வாய்ப்பு அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அது தனி எப்படி யூஸ் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். நீங்க கேரக்டர்னா எங்கேயாவது வரக்கூடிய போட்டோ எடுத்து ஒரு டேக் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா எனக்கு ஞாபகம் நெக்ஸ்ட் நீ தான் பார்ப்போம். நானே போய் நானே கொடுத்தாங்க. இப்பதான் முடிச்சு வந்தோம். அதாவது அமர்ஜி சார் யார் கேஸ் கொடுப்பாங்களா எனக்கு தெரியல. பார்ப்போம் யார் பார்க்கலாம் யார்.
நம்பர் நான் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஓகேவா? நான் படிச்ச ஸ்கூல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஹாய் மை சிஸ்டர். என்னோட நேம் ஷீலா. வெல்கம் गर्ल्स. ஆமா ஸ்வீட் கேர்ள். ஆமா ஒரு வழியா அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு முடியல நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்க கிளம்பிட்டோம். சூப்பரா போச்சு இன்னைக்கு டே. சூப்பரா போச்சு. நெக்ஸ்ட் ஈவென்ட் வந்து மீட் பண்ணலாம். ஆமா கண்டிப்பா. அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன் சென்னையில நடக்க போகுது. சென்னையில எல்லாருமே கண்டிப்பா வரணும். கண்டிப்பா அங்க மீட் பண்றோம். ஓகே ஓகே டன் பை. பை. இதுதான் ஸ்வான் அவார்ட். ஸ்வான் அவார்ட். ஓகே 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 பை. வனிதா வனிதா பாய் பாய். ரச்சனா பாய் பாய். பிரியா பாய். மீனா பாய். நான் என்ஜாய் பண்ணிட்டே போவோம். ஆமா எங்களுக்கு வந்து எனக்கு பிரியா கிடைச்சிருக்கா புது உறவா. பாய் பாய். நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம். அவார்டு ஃபங்க்ஷன் சூப்பரா போச்சு. நான் ஃபர்ஸ்ட் வாங்குற அவார்டு இந்த ஸ்வான் அவார்டு தான். அதுவும் நான் வந்து நம்ம மதுரையில ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நானும் மதுரை பொண்ணு தான். மதுரையில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதனால நம்ம மதுரையில ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டேவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போச்சு. இந்த அவார்டு தான் நான் வாங்கின அவார்டு. ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.